இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில டோட்டலா 7 வீடுங்க. பட் 5 வீடு ஆல்ரெடி சோல்ட் அவுட். இன்னும் 2 வீடு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் செகண்ட் ஃப்ளோர்லயும் அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஃபிளாட் பார்க்கலாமா? அப்படியே லிஃப்ட்டை விட்டு இறங்கி வரீங்க. இங்க பாருங்களேன், இவ்வளோ பெரிய கார்டர் ஏரியா. 2 ஃபிளாட் தான். ஓகே, சில அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபிளாட் என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்டா இன்னொரு ஃபிளாட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கும். பட் இங்க அப்படி பிளான் பண்ணல. ப்ராப்பரா நீட்டா உங்க ஃபிளாட்டுக்கு ஆப்போசிட்ல லிஃப்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணிருக்காங்க. சேஃப்டி கிரில் கேட், டீ குட் மெயின் டோர், வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறோம். பாக்குறீங்க நீங்க அந்த விசாலமான ஹால். லிவிங் ஏரியா சூப்பரா இருக்கு. என்ன சைஸ் பாத்தீங்களா? நல்ல கம்ஃபர்டபிளான இருக்கக்கூடிய சைஸ். இப்போ டோட்டலா 7 வீடு இல்லையா? அதுல 5 வீடு சோல்ட் அவுட். இன்னும் 2 வீடு இருக்குல்ல. அந்த 2 வீடுமே 3 BHK வீடு தான். நல்ல லக்ஸரி கான்செப்ட்ல இருக்கக்கூடிய 3 BHK ஃபிளாட் தான் அவைலபிள் உங்களுக்கு. பட் 2 வீடுமே நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? சோ லிவிங் ஏரியா பாக்குறீங்க. லிவிங் ஏரியால இருக்கக்கூடிய டைனிங் ஏரியா இது. இங்க பாருங்க கிச்சன். அங்க ஒரு பால்கனி. ஃபுல் ஸ்லைடிங் டோரோட இருக்கக்கூடிய ஒரு பால்கனி. சோ டைனிங் ஏரியால இருந்து அப்படி நம்ம பால்கனிக்கு போறோம். பால்கனில ஆத்தங்குடி டைல் டிசைன்லயே இருக்கக்கூடிய கஜாரியா டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க ஃப்ளோருக்கு. சோ ஆக்சுவலி இந்த பால்கனி வந்து ஓப்பனபிள் கிரில் கொண்ட பால்கனி. உங்களால பார்க்க முடியும் பக்கத்துல நிறைய குடியிருப்புகள் இருக்கு. இங்க நாம நின்னுட்டு இருக்க இந்த பால்கனிலே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக அங்க ஒரு டேப் ப்ரொவிஷனுமே கொடுத்தாச்சு. சோ பால்கனில இருந்து திரும்ப நாம டைனிங் ஏரியாக்கு போறோம். ஓகே, சோ இது டைனிங் ஏரியா. ஹாலை பாக்குறீங்க நீங்க திரும்பவும். டைனிங் ஏரியால இங்க அந்த செவத்துல வாஷ் பேஷன் ஒன்று வச்சு கொடுத்துருவாங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸ் இங்க இருக்கு. ஓகேங்களா மக்களே? சோ கிச்சன் உள்ள போய் பார்ப்போம். நல்ல திருப்திகரமான சைஸ்ல இருக்கக்கூடிய கிச்சன் தான். வீடு பில்ட் ஏரியா ரொம்ப பெருசுங்க. ஒரு ஃபிளாட் 1147 ஸ்கொயர் ஃபீட்டும், இன்னொரு ஃபிளாட் 1214 ஸ்கொயர் ஃபீட்டும். இதுக்கு யூடிஎஸோ கிட்டத்தட்ட 37% யூடிஎஸ் வந்துருதுங்க. இப்போ நீங்க கிச்சனை பார்த்துட்டு இருக்கீங்க. கிச்சன்ல ஷெல்ஃப் டிஃபால்ட்டா கடப்பா ஸ்டோன்ல போட்டு கொடுத்துட்டு மேல கான்கிரீட்ல லாஃப்ட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்ல கிச்சன் கிரானைட்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்தாச்சு. சோ டிஃபால்ட்டா வால் டைலுமே வந்தாச்சு. சரிங்களா? கிச்சன் நல்ல சூப்பரான பிரமாதமான சைஸ். கிச்சனை விட்டு வெளியே வரும். டிஃபால்ட்டா இங்க டைனிங் ஏரியா, ரைட் சைடுல பால்கனி, லெஃப்ட் பாத்துக்க அந்த பெரிய லக்ஸரி சைஸ் இருக்கக்கூடிய ஹால். அதுக்கு அழகா அடக்கமா இடம் ஒதுக்கிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு உங்களுக்கு. நான் உங்களுக்கு காட்ட பாருங்க. வரீங்க இதோ இந்த இடத்துல டிவிக்கான பாயிண்ட். அந்த கார்னர் ஃபுல்லா இந்த வால் ஃபுல்லா சோஃபாவை நீங்க போட்டுக்கலாம். ஓகே, செப்பரேட்டா டைனிங் ஏரியாவும் நமக்கு கிடைச்சது. ஓகேங்களா? சோ பால்கனியுமே உங்களுக்கு நல்ல பெரிய பால்கனியா கிடைச்சிருச்சு. பிரச்சனையே இல்ல. டைனிங் ஏரியா எங்க வருதுன்னா பக்கத்துலேயே ஒரு வாஷ் பேஷனுக்கான ஏரியாவும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம்குள்ள போறோம். மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட இருக்கு. ஆக்சுவலி இந்த 3 BHK ஃபிளாட் வந்து 3 BHK வித் 2 டாய்லெட். ஓகேங்களா? ஒரு காமன் டாய்லெட் வரும், ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ல அட்டாச் டாய்லெட் வரும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு பில்டப் ஏரியாஸ் பத்தி. 2 வீடுமே நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச் ரெஸ்ட் ரூம் நீங்க இப்ப பாக்குறீங்க. உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஜாரியா டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்ட் போயிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணியே பாருங்க. எல்லாமே பிராண்டட் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்தாச்சா? அகைன் பேக் டு ஆல். வாங்க வரிசையா அடுத்தடுத்த 2 பெட்ரூம்ஸை பார்ப்போம். ஸோ இருக்கிற 2 பெட்ரூமே நல்ல டீசென்டான சைஸ் தான். கிட் பெட்ரூம் 2மே நல்ல டீசென்டான சைஸ் தான். ஒன்று நம்ம பசங்களுக்கு கிட்டுக்கு கொடுத்துடலாம், இன்னொன்று பெரியவங்களுக்கும் கெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2மே நல்ல சூப்பர் சைஸ் வித் டிஃபால்ட்டா ஒரு விண்டோவும் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இங்க டிஃபால்ட்டா மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குங்க. சிட்டி லிமிட், அதனால CMD அப்ரூவ்ட் லிமிட் உள்ள வந்துடும். 900 மீட்டர்ஸ் தாங்க பஸ் ஸ்டாப். ஏரியா சூப்பர் ஏரியாங்க உங்களுக்கு. மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு, CCTV கேமரா ஃபெசிலிட்டி இருக்கு, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இந்த அபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, லிஃப்ட் வசதி இருக்கு, டிஃபால்ட்டாவே உங்களுக்கு EV சார்ஜிங் போர்ட் வந்துருது. இதெல்லாம் தான் கொடுக்கப்பட்டிருக்க அமெனிட்டிஸ். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம காமன் ரெஸ்ட் ரூம் பார்க்குறோங்க. நல்ல பெருசுங்க உங்களுக்கு சைஸ்ல. 10 கஞ்சில நல்ல ஸ்பேஷியஸான ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வித் வெஸ்டர்ன் கிளாஸோட வால் மிக்சரோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த வால் டெயில் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க கிளாசிக்கா இருக்கு. டேரக்டா வந்து பாருங்க. வீடியோ பார்க்கறத விட நல்லா இருக்கும். போட்டுக்கு பாருங்க பேரிவேர் அப்படின்னு. எஸ், எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ். நல்ல குவாலிட்டியா தான் பில்ட் பண்ணிருக்காங்க. ஒரு குறையும் இல்ல. அபார்ட்மெண்ட் வந்து பள்ளிக்கரணையில நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின் ரோட்ல இருந்து 900 மீட்டர்ஸ், ரேடியல் ரோட் மேல இருக்க காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருந்து 2 கிலோமீட்டர் தான். ஓகே, இந்த சைடு ஜெயச்சந்திரன் வெறும் 3 கிலோமீட்டர் மட்டும் தான். பக்கத்திலே உங்களுக்கு தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. சான் அகாடமி ஸ்கூல் வெறும் 400 மீட்டர்ஸ். நடந்து கூட்டிட்டு போய் விட்டு வந்துடலாம் பசங்களை. அதுவும் அப்புறம் DAV ஸ்கூல் இருக்கு, சைத்தன்யா ஸ்கூல் இருக்கு. இது மாதிரி பெரிய பெரிய நல்ல பிராண்டட் ஸ்கூல்ஸ் இந்த ஜோன் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு மெட்ரோ ஓபன் பண்ண போறாங்க. வேற என்னங்க வேணும்? சரி, ரேட் பாட்டுக்கு வந்துருமா? இங்க 3 BHK ஃபிளாட் 1150 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய 3 BHK ஃபிளாட் விலை 85 lakhs ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அதே மாதிரி 1214 ஸ்கொயர் ஃபீட் 3 BHK ஃபிளாட் 89 lakhs ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். AMG ஃபவுண்டேஷன் அவங்க தான் இந்த அபார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்றாங்க. அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா விசிட் வந்து பார்க்கலாம். சார் எல்லாம் ஓகே, ஆனா ஏன் ரெக்வயர்மெண்ட் 2 BHK தான் சார் அப்படின்றீங்களா? இதே AMG ஃபவுண்டேஷனோட பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஒரு அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அதை வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா அங்க 2 BHK ஃபிளாட் அவைலபிள். பெட்டர் பிரைசிங்க்கு பண்ணி தருவாங்க. அதுவும் இல்லாம டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் உங்க கஸ்டமைசேஷன்ல கொடுத்துருவாங்க. சோ நீங்க வாங்கும்போதே கஸ்டமைசேஷன் வாங்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். சோ உங்களுக்கு 3 BHK வேணும்னாலும் இவங்க கிட்ட இருக்கு, 2 BHK வேணும்னாலும் இவங்க கிட்ட இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க.